ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறத பார்ப்போம். இதில் வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்து எண்ணெய் ஊற்றி பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்னு இருக்கேன். பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாத்தையும் போட்டாச்சு. மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சாச்சு. பட்டை, சோம்பு, கிராம்பு போட்டதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதோட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி அரிஞ்சும் போட்டுக்கலாம். அரிஞ்சு போட்டுக்கிறது நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போடுவேன். ஏற்கனவே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயமும் அரைச்சி விழுதாக வச்சுருக்கேன். ஸோ அது நல்லாயிருக்கும். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்ப்போம். வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். வணக்கின வெங்காயத்தோட ஒரு தக்காளியை பிசைஞ்சு விட்டுக்குவோம். நீங்கள் தக்காளியை பிசைகிறதுக்கு தான் நல்லது. எப்போதும் அரிஞ்சு போடுறத விட பிசைஞ்சு போடுங்க. அதில் உள்ள சாறு எல்லாமே நல்லா இறங்கிரும். அரியும் போது அந்த டேஸ்ட்டுக்கும் அந்த பிசைஞ்சு விட்ற போய் உள்ளதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சீக்கிரம் வணங்கிடும் பிசைஞ்சு விடப்போ. அதோட கொஞ்சம் பூண்டு விழுதும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்லா கோல்டன் கலரில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். அது நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வர வணக்கி, பச்சை வாசம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் எப்போதும் போடுற மாதிரி பொடியெலாம் போட்டு கிண்டி விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தக்காளிலாம் வணங்காமல் இருக்கிறதெல்லாம் கொத்தி விட்டுக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமே தக்காளி, வெங்காயம் வணங்கிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனியா பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி கொதிக்க விடணும். தண்ணி வந்து இப்போ ஊற்றக்கூடாது. தண்ணியில் இல்லாமல் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அந்த பொடியோடு சேர்த்து அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டோம்ல, அந்த பொடியும் அந்த எண்ணெய், வெங்காயம், தக்காளி எல்லாம் எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் நேரம் அது நல்லா பச்சை வாசம் போய், இப்போ பொடி போட்டிருக்கோம்ல அதோட பச்சை வாசம்லாம் போய் அந்த நெடிலாம் போய் அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இதை ஒரு கொதிக்க விடணும். அப்புறம் இப்போ வாங்கி வச்ச பன்னீரை நல்லா ஸ்லைஸ் போட்டு, உங்களுக்கு விருப்பம்னா கட்டமாகவும் போட்டுக்கலாம், இல்லை பெருசு பெருசாகவும் போட்டுக்கலாம். சின்ன சின்ன துண்டாகவும் வெட்டி முக்கோண சைஸ்லேயோ சதுரமாகவோ போட்டு நீங்கள் கொதிக்க விட்ருக்கோம்ல மசாலா, அதில் போட்டு இறக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியானது. பார்த்தீங்கன்னா போட்டாச்சு, அவ்வளோதான், கொதிஞ்சிருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துலேயே இது வெந்துடும். ஒரு மூடி வச்சுருங்க, அவ்வளோதாங்க. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு பட்டர் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நிறைய பட்டரில் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டாச்சு. ஸோ இவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா முடிஞ்சிருச்சு. நாங்கள் சப்பாத்தி செய்வோமா, அவ்வளோதாங்க. மூடி ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அது வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சைடில் சப்பாத்தி பண்ணிட்டோன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு தேய்க்கிறதுக்குள்ளே வெந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதான். சப்பாத்தியோட இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.
பன்னீர் பட்டர் மசாலா வித்